இப்ப எல்லாரும் பயந்துட்டு இருக்குது குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நடந்த ஸ்கேம் பத்தி தான். லட்சக்கணக்கான பேர் அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு என்னோட மணி என்ன ஆகும்னு சொல்லி பயந்துட்டு இருக்கீங்க. அதை பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் வாங்க. டெய்லி இந்த மாதிரி உங்களோட ஃபினான்ஷியல் லைஃப் இம்ப்ரூவ் பண்ற இந்த ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு செபி குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு சொந்தமான மும்பை ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் ஹைதராபாத்ல சர்ச் பண்ணிருக்காங்க. இதுல சில எவிடன்ஸும் லாக் பண்ணிருக்காங்க. அவங்க சொல்றது குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் சைட்ல இருந்து சில பேர் ஃப்ரண்ட் ரன்னிங்ல இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஃப்ரண்ட் ரன்னிங்னா ஏஎம்சி கிட்ட நீங்க இன்வெஸ்ட் பண்ண மணி thousands of crores இருக்கும். அவங்களுக்கு தெரியும் என்ன ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. சோ இதை யூஸ் பண்ணி கம்பெனிஸோட சில சென்சிட்டிவ் டேட்டாஸ்லாம் அவங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு மணியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. சோ அது மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஷேர் பிரைஸ் நல்லா ஹை ஆனதுக்கு அப்புறம் அவங்க அதை செல் பண்ணி எக்ஸிட் ஆயிடுவாங்க. சோ இந்த மாதிரி பண்றது மூலமா அவங்களால thousands of crores ப்ராஃபிட் பார்க்க முடியும். குவாண்ட் ஏஎம்சி 2018ல வெறும் 100 கோடி தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு 80,000 கோடிக்கு மேல ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 1 இயர்ல மட்டும் 252% மேல அவங்களோட ஏஎம்சி அமௌண்ட்ன்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிகாஸ் நீங்க எந்த கேட்டகரி எடுத்துக்கிட்டாலும் குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதுல நல்ல பெர்ஃபார்மன்ஸா இருக்காங்க. இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ்ல மத்த ஃபண்ட்ஸ் எல்லாமே 40% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா குவாண்ட் மட்டுமே 60% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. சோ தட் நிறைய பீப்பிள் இதை பார்த்துட்டு இதுல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் ரன்னிங் கேஸ்னால நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 100% சேஃப் தான். பட் இது ஏஎம்சியோட நேம் ஸ்பாயில் பண்ணிட்டு என்ஏவில சில சேஞ்சஸ் இருக்கும் ஷார்ட்டர் டியூரேஷன்ல. அதுக்கு மட்டும் ரெடி ஆயிக்கோங்க. இது ஜஸ்ட் செபி சீஸ் தான் பண்ணிருக்காங்க. அபிஷியலா எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இது வரைக்கும் வரல. சோ இது இந்தியன் மார்க்கெட்டுக்கு புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி பண்ணி மாட்டிருக்காங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ண மணிக்கு இதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சோ அதனால நீங்க பேனிக் பண்ணி உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செல் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்க குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.